ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இடையில ஒரு 2-3 வாரம் கேப் ஆகி போச்சு நமக்கு, இல்லை? அது போன வாரத்தில் கூட நம்ம மெம்பர்ஸுக்கான வீடியோஸ் கூட நிறையா வந்திருந்தது. ஆனால் ஜென்ரலாக வர வீடியோவில் ஒரு 2-3 வாரம் கேப் ஆகிடுச்சு. அது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், நாங்கள் ரொம்ப பிஸியாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, ஒர்க்லோடு ஜாஸ்திங்கிறதுனால அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது வெளியூரில் இருந்தனால அந்த டயத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன், போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் அந்த டாமினேஷன்லாம் இருந்ததுனால பண்ண முடியலை. எனிவே இப்போ நமக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துருவோம். இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், லைவெல்லாம் நடந்துருக்குது. மறுபடியும் என்ன செவ்வாய் தோஷம், திருப்பி என்ன செவ்வாய் தோஷம், அதே தோஷம் தானே, என்னையா தோசையை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கூட இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் நிற்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், எத்தனையோ வருது, கல்யாணம் நின்று போயிடும். அதே மாதிரி இழுன்னு இழுக்கேன். நான் ரொம்ப இத்தினூண்டாக இருக்கிறப்பயே, கிட்டத்தட்ட இப்போ மட்டும் பெரிய ஆளான்னு கேட்டுறாதீங்க, அதாவது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறப்ப ஒரு அக்கா இருந்தாங்க பக்கத்து வீட்டில். அந்த அக்காவுக்கு கல்யாணம் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. நிறைய மாப்பிள்ளை வருவாங்க போவாங்க. மாப்பிள்ளைலாம் வந்தால் நமக்கு அந்த பலகாரம்லாம் கொடுப்பாங்க. டியூஷனுக்கு போவேன் அவங்க வீட்டுக்கு. அப்போ இந்த மாதிரியே போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு அப்போ தெரில, பாரு இவங்க வீட்டுக்கு நிறைய மாப்பிள்ளை வர்றாங்க அப்படின்ற மாதிரி அப்படித்தான் தெரிஞ்சதே தவிர வேறு இல்லை. ஆனால் அவங்கள ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி முந்தி அது ரொம்பவே அதிகமான ஒரு ப்ரெஷரைஸாக இருந்தது. இப்போ அது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் நிறையா வந்தாச்சு. எது செவ்வாய் தோஷத்தை பற்றின அவேர்னஸ் நிறையாவே வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுலையும் பஞ்சாயத்து வந்துடுது. இப்போ எப்படின்னா, லேசாக தலைவலிக்குதுன்னு வைங்களேன், உடனே கூகுள் பண்ணுறது. ஒரு சைடு தலைவலித்தால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கூகுள் பண்ணதுமே அவன் பூரா அடித்து தள்ளிடுவான். இந்த கூகுளில் ஒரு ஒற்றை தலைவலிக்கு என்னென்ன காரணம்னு டாப் டு பாட்டம் எழுதியிருப்பான். மொத்தமாக படித்து சுத்தமாக குழம்பி அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நின்றுக்கிறது. இது மாதிரியான அமைப்பில் நிறைய பேர் அதில் இருப்பாங்க. அப்போ இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறச்ச, இது எங்கே வந்துருச்சா, போயிட்டுருக்கா என்னன்னே தெரியலையே, லைவில் போயிட்டுருக்கா. குட் ஈவினிங் கொடுத்துருக்காங்க. சீதாலட்சுமி வணக்கம் சார் கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எனிவே, அப்போ என்னாச்சுன்னா, இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மேரேஜ் லைஃப், அல்லது மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான டைமில் இருந்தது. இப்போ என்னென்னா, நமக்கு அதிகமான புரிதல் இருக்கிறதுங்கிறது கூட ஒரு காரணம் சார். நம்ம குழம்பி போகிறதுக்கு அது ஒரு காரணமாக கூட எடுத்துக்கிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த எப்பயுமே அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னே தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கிடக்குது, படித்து தீர்க்கவே முடியாது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி வேலைங்கிறாங்கல்ல, அதுமாரி நிறைய இருக்குது. அப்போ அம்பட்டையும் படிக்க முடியாது, அதனாலேயே அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம் இல்லையா. அது மாதிரி இங்கே செவ்வாய் தோஷத்தை பற்றின அவேர்னஸ் நிறையா வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிறது கூட உண்டு. எனிவே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னாக்க நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் என்ன சார், அதாவது லேசாக ஜோசியம் அறிமுகமாகிற டைம்லேயே தெரிஞ்சிடும். என்ன, லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று அழைக்கப்படும். சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. சரி, அப்போ இதுதான் செவ்வாய் தோஷமா அப்படின்னாக்கா, அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ இதுக்கு முன்னாலேயே பண்ணியிருக்கேன். என்னென்னா, அவர் குரு பார்வையில் இருந்தால், பவர் சேர்ந்துருந்தால், அந்த மாதிரி நிறையா விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போ இது மட்டும்தானா அப்படின்னாக்கா, ஒரு லக்னத்திற்கும் செவ்வாய் தோஷங்கிறது எந்த மாதிரி பேசும். ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி பேசாது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் மட்டும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேசிட்டு போயிடாது. அப்படி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் எந்த லக்னத்துக்கு என்ன மாதிரியான செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி, என்னுடைய லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, அப்படி இருந்துச்சுன்னா அது பாதிக்குமா பாதிக்காதா, இதை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிறதா இல்லை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிற மாதிரியான குழப்பமெல்லாம் இருக்கும் இல்லையா. அதைத்தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் ஒரு கட்டத்தை வச்சுக்கிடுவோம். அப்போ தானே ஈஸியாக இருக்குது நமக்கும். அதாவது என்ன பார்க்குறோங்கிறது தெளிவாக தெரியும். நானாக பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறத விட என்ன நீனாக பேசி தானாக பேசிக்கிருக்கின்ற மாதிரி வந்துடக்கூடாதுல்ல, அதனால். சரி, இப்போது பேக் டு த பாயிண்ட். நம்ம வழக்கம் போல் எங்கேருந்து எடுத்துக்கிடுவோம், ரிவர்ஸில் போவோம், மீனத்துலேருந்து எடுத்துக்கிடுவோம் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு மீன லக்னத்தை எடுத்துக்கிடுவோம்.
சார் இந்த ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி இருக்கும் நமக்கு. இது 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானத்தில் கிளாரிட்டி இருக்கும். லக்னத்திலேருந்து என்ன வர்ற இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று அழைக்கப்படும் இல்லையா? ரைட். இப்போது செவ்வாய் வந்து மீன லக்னக்காரர்களுக்கு 2ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. இப்போ இதை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிறலாமா அப்படின்னா இதை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்க முடியாது. இதில் நம்ம நிறையா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், செவ்வாய் வந்து இங்கே 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது இது யோகம்னு தான் எடுத்துக்கணுமே தவிர தோஷம்னு எடுத்துக்க முடியாது. தயவுடன் தனஸ்தானத்திலே ஆட்சியாக கோனே தான் அரசனை போல படைப்பான்னு வருமே தவிர அவதிப்படியான் செவ்வாய் தோஷத்தினால கஷ்டப்படியான் ஜரமப்படியான்னு அர்த்தம் கிடையாது. இது பொம்பளை பிள்ளை ஜாதகமாக இருந்தாலும் இப்படித்தான். அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. சரி, அப்போ மேஷ லக்னத்தை மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 2ல் இருந்தால் தோஷம் இல்லை. இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது இப்படி இருக்கார், அல்லது 7ஆம் இடத்துல இருக்கார், அல்லது 8ஆம் இடத்துல இருக்கார், அல்லது 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த இடங்களில் இருந்ததுன்னா தோஷம் இருக்கா அப்படின்னாக்க இது தோஷம்தான். ஆனால் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இது தோஷம்தான் காணா கருப்பட்டி வானா வாயில் ஓடுன்னு இதில் எடுத்துக்கக்கூடாது. அதாவது விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே லக்னத்துக்கு 4வது வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்படி இருக்கார் குரு. இப்போ இதுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்லை, செவ்வாய் தோஷம் தீர்ந்து வச்சுல்ல. சரி, அப்போ குரு வந்து இங்கே இருக்காரியா, இப்போ வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னாக்க இல்லை. ஏன்னா குரு தான் பார்க்குறாருல 9ஆம் பார்வையா, பார்த்தது 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. இங்கே இதில் ஒரு குழப்பம் வேறு இருக்கும். மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து பாதகஸ்தானம் இல்லையா, அது பாதகாதிபதி அல்லவா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு கூட ஒரு யோசனை கூட வரும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. லக்னத்துக்கு தான் பாதகாதிபதி. சரியா? அதை விட்டுட்டு செவ்வாய்க்கு பாதகாதிபதினு எடுத்துக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஸோ குரு பார்வையில் செவ்வாய் நிற்கிறனால இது குருமங்கள யோகமாக பேச ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் இது குரு பார்வை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தி வந்துடும். இது 4ஆம் இடமாக இருந்தாலும் அப்படி தான், 7ஆம் இடமாக இருந்தாலும் அப்படித்தான், 8ஆம் இடமாக இருந்தாலும் அப்படித்தான், 12ஆம் இடமாக இருந்தாலும் அப்படித்தான். இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது 7ல் செவ்வாயும் 8ல் செவ்வாயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இதுக்கு மீன லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் அல்லது 8ல் செவ்வாய் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. இப்போது இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து சொல்லுவாங்க 7ல் செவ்வாய் இருக்காப்பா கடுமையான செவ்வாய் தோஷம்யா, 8ல் செவ்வாய் இருக்கியா கடுமையான செவ்வாய் தோஷம்யான்னுவாங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த செவ்வாய் தசை நடந்தால், இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தசை நடந்தால் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எப்படி கூடுதலாக இருக்கும் அப்படின்னாக்க கணவன் மனைவியை பிரித்து வைக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது என்ன, முதல்ல தேங்காய்னதும் உடச்சிருவோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். இல்லை அப்படியே வச்சு சாமி கும்பிட்றவர்கள்லாம் உண்டு இல்லை. அது மாதிரி இந்த செவ்வாய் வந்து பாசிட்டிவாகவும் பிரிக்கலாம், நெகட்டிவாகவும் பிரிக்கலாம். பாசிட்டிவாக பிரிக்கிறதுங்கிறது உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காக, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அப்படி ஏதோ ஒன்றுக்கு பிரியறதுங்கிற மாதிரியான அமைப்பு வந்து போய்கிட்டு இருப்பார் கணவர், அல்லது குடும்பம் ஒரு இடத்துல கணவர் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி. இது பாசிட்டிவான பிரிவினை. நெகட்டிவான பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சண்டை ஓட்டு மல்லு கட்டி மண்டை உடச்சி பிரிச்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து இந்த ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு அந்த திசையை மட்டுமே வச்சு முடிவு பண்ணுறதா அப்படின்னாக்க இந்த திசையை வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆனால் வந்து செவ்வாய் யார் காலில் உட்காந்துருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்தேன் எப்படி இருக்கான், இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் எடுத்ததுமே வந்து இது எல்லாம் கரண்ட்டுன்னா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னம்னாக்க ஏன் செல்ஃபோனில் சார்ஜர் எடுத்து கையில் தானே சொல்லுவோம், அது ஒன்றும் பிடிக்க காணோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து எப்படின்னா அந்த டீப் லைட் எரியும், நீங்கள் எங்கே எரிய காணோம் பருத்தி வைங்கன்ற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லை. அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தசை நடக்குதுங்கிற கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். அந்த பொருத்தத்தை சேர்த்து வைக்கிறப்ப ரொம்ப கூர்மையாக பார்த்து அதை சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிறப்ப பிரச்சனை இருக்காது. சரியா? இப்போ இது வந்து செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோமே. 12ல் இருக்கிற செவ்வாய் எதுவும் பாதிக்குமா அப்படின்னாக்கா அவர் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. எப்படி இல்லைனாக்கா 2க்கு அதிபதி 12ல் நிற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்லணும்னா இங்கே சனியும் சேர்ந்து நின்னாலும் யோகம் தான். செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு அப்படின்னு சேர்ந்துட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. லக்னத்துக்கு 12ல் சனி ஆட்சி பெற்று நிற்கிறார், அவரோட செவ்வாய் நிற்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் இங்கேயே வந்து இப்போ சனி நீசமானா கூட பிரச்சனை இல்லை சார், இப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. என்ன காரணம், செவ்வாய் சனி ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடும். அப்போ ரெண்டுமே ஆட்சி ஆயிரும். அப்பையும் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்குது அப்படின்னதுமே ஆஹா இனி செவ்வாய் தோஷந்தான், இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அப்படித்தான் நீ என்னத்தை உருப்பிட்ட அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் எடுத்துக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இந்த சார்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அப்போது
எடுத்ததுமே ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே அதில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னதுமே அரண்டு மிரண்டு உருண்டு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக வச்சுக்கலாம். சரி, இப்போது அடுத்த லக்னத்துக்கு போகலாமா? என்ன லக்னம்? மீன லக்னம் முடிச்சிருக்கோம். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு என்ன செய்யும்? கும்ப லக்னம் இப்போ வாங்க. அதாவது கும்ப லக்னத்துக்கு மறுபடியும் சார்ட்டை வச்சுக்கிட்டே பேசுவோம், அதே சரியாக இருக்கும். வாங்கப்பா. சரி, இப்போ லக்னம்னு எடுத்துக்கிட்டாக்க இங்கே லக்னத்தை காணோம், கும்ப லக்னம். சரி, இப்போ கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம், எப்படி இருந்தால் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போவோம். இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். 4ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் ரிஷபத்தில் இருந்ததுன்னா, மீனத்தில் இருந்ததுன்னா, அதே மாதிரி சிம்மத்தில் இருந்ததுன்னா, அப்புறம் கன்னியில் இருந்தால், அப்புறம் மகரத்தில் இருந்தால். இதில் கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. எப்படின்னா, இப்போ லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதுவும் பாதிக்குமா? ஒன்றும் பாதிக்காது. செவ்வாய் தசை நடக்க போதியா நடந்துட்டு போது யோகமாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா 3/10க்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது சொத்து பத்து வாங்கி கொடுக்கும். இந்த கும்ப லக்னமாக இருந்து 12ல் ராகு இருந்துச்சு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பினேஷன், இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க சொத்து வாங்குவாங்க. இப்போ ஆர்கியூமெண்ட்டுக்காக ஒரு இடத்துல பேசலாம். எப்படி பேசலாம்னா, கும்ப லக்னம் எனக்கு செவ்வாய் 12ல தான் இருக்குது, ஆனால் நாங்கள் சொத்தை விற்றுருக்கோம், இல்லாட்டி கடன் தான் வாங்கியிருக்கோம், நீ என்ன சொத்து வாங்குவோம்னு சொல்லிக்கிருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் கேட்கலாம். இது ஆர்கியூமெண்ட்டுக்கான கொஷின். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சனி இப்படி 8ஆம் இடத்துல நின்று அவரும் வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இவர் உட்காந்துருக்கிறதுங்கிறது உத்திராட நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். சூரியனு நீசமாயிருக்கார், இப்படி வச்சுக்கலாம். யார்? செவ்வாய் வந்திருக்கிறது உத்திராட நட்சத்திரம், அவரும் நீசமாயிருக்கார், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது? வீடு கொடுத்தேன், கால் கொடுத்தேன், எல்லாமே அடி வாங்கிட்டான். அதே மாதிரி செவ்வாய் இந்த இடத்துல போலியான உச்சத்தில் இருக்காரே தவிர அசல் உச்சத்தில் இல்லை. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் தசை இடிக்கும். எது? ப்ரொஃபஷனல் லைஃபு, ப்ராப்பர்ட்டி லைஃப் அண்டு ஃபைனான்ஷியல் லைஃப்பில் இடிக்குமே தவிர மேரேஜ் லைஃப்பில் இடிக்காது. சரியா? என்ன காரணம்? செவ்வாய் 4ஆம் பார்வையாக தான் 3ஆம் இடத்தை பார்த்துட்றாரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பின் மிகுதியால் இருக்கும். வறுமை வேணா இருக்கலாம் சார், ஆனால் குடும்பம் நல்லபடியாத்தையும் போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இது 12ஆம் இடத்துல. இது நெகட்டிவ் இம்பேக்டில் எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு? கும்ப லக்னத்துக்கு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. இப்போ இதே கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் 12ல் உட்காந்துருக்காருப்பா, அவர் உச்சமாக தேப்பா இருக்கார், நல்ல விதமத்தையா உச்சமாக இருக்கார் அப்படின்னாக்க இந்த செவ்வாய் தோஷம் எதுவுமே பாதிக்காது. இது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா ஒன்றும் பாதிக்காது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்னத்தை செவ்வாய் தோஷம்ன்றாங்க, ஜோசியம் பார்த்துட்டே இருந்தால் அப்படி தயார் இருக்கணும். இந்த எங்கள் மாமனுக்கு, மச்சானுக்கு, சித்தப்பனுக்கு, பெரியவனுக்கெல்லாம் பார்த்தோம்ல, நாங்கள் எதுவுமே பார்க்கல, இப்போ போய் கொடுத்தா செவ்வாய் தோஷம் இருக்குன்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி வர்றது தான். ஸோ இந்த 12ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகர செவ்வாய்ங்கிறது பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. சரி, இப்போது 7ஆம் இட செவ்வாய் எடுத்துங்க. இதே கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் பாதிக்குமா அப்படின்னா இதுவும் பாதிக்காது. ஏன் பாதிக்காது? இதுக்கான தீர்வு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் கடுமையாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கடுமையாங்கிறத விட பாதிக்காது. என்ன காரணம்னா, சிம்மம்ங்கிறது நெருப்பு வீடு, அதாவது சூரியனுடைய வீடு இல்லையா. நெருப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா இருக்குது. எது? தானும் சுத்தமாக இருக்கும், தன்னோட சேர்ந்ததையும் சுத்தம் பண்ணிடும். அப்போ அது மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தோஷத்தை உருவாக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரி, இப்போ செவ்வாய் தசை நடந்ததுன்னா எங்கே பேசுவாப்போம், இப்போ பேசுவாப்போம் அப்படின்னு நான். செவ்வாய் தசை நடந்ததுன்னா இந்த செவ்வாய்க்கு டிசைடிங் ஃபேக்டர் யார்கிட்ட இருக்கும்? சூரியன்கிட்ட இருக்கும். இப்போ சூரியன் 7ல் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். சொல்லுவோம்ல சார், சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குப்பா, இடுகதிர் செவ்வாய் கூடி எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவை ஆவாள்னு பொம்பளை பிள்ளைக்கு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்ந்து 7ல் நின்றுச்சுன்னா எப்படி பாதிக்கும், அப்படி பாதிக்குங்கிறாங்கல்ல, பாதிக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அவரோட செவ்வாய் சேர்றார். ஸோ இந்த இடத்துல பாதிக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா, கணவருக்கு பொருளாதார விருத்தி, தொழில் விருத்தி, சொத்து சுகத்தில் விருத்தி அப்படிங்கிற மாதிரியான அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு. அடப்பாவி, சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்றாரு ஒரு நண்பர். சரி, அப்போது இங்கே வந்துருச்சான். சரி, அப்போது
இந்த செவ்வாய் வந்து 7ல் வந்து கும்ப லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் சூரியன் நிற்கிறதுங்கிறது அப்படி ஒன்றும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. சூரியன் சேர்ந்திருக்கப்பயே இல்லைன்னா 7ல் செவ்வாய் இருக்கிறது என்ன ஆச்சியும் ஒன்றும் செய்யாது. அப்போ 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் எது கும்ப லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது செவ்வாய் தோஷம் இல்லாத மாப்பிள்ளைக்கு கொடுத்தாலும் பாதிக்காது. இப்போ இந்த வார்த்தையை நான் சொன்னதுமே நிறைய கான்ட்ரவர்சி வரும். அதாவது இல்லை அதெல்லாம் நீ சொல்கிறது தப்பு, நீ தப்பாக கைட் பண்ணுற அல்லது காமிக்கிற அப்படின்னுவாங்க. ப்ராக்டிக்கலாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா 7ல் செவ்வாயோடு இருந்து கல்யாணம் பண்ணி அந்த தசையும் கடந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போகிற எத்தனையோ ஃபேமிலி இருக்கும். அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் காமிக்கலாம். சரியா? அதனால் 7ல் நிற்கிற செவ்வாய் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்காது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த 4ல் நிற்கிற செவ்வாய் பாதிக்குமா அப்படின்னாக்க இதுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. இது குரு பார்வையில் இருந்தால் பாவரோட சேர்ந்து இருந்ததுன்னா, பாவர் பார்வையில் இருந்ததுன்னா, குரு சேர்ந்து இருந்ததுன்னா இதில் தோஷ நிவர்த்தி ஆகலாமே தவிர மற்றபடி 4ல் நிற்கிற செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் உண்டு. அதுக்கு செவ்வாய் தோஷம் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது விதி. அப்போ 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா 2ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் தான் எடுத்துக்கணும். சரி, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார், 8ல் இருக்கிறது செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் செவ்வாய் தோஷமே தவிர கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ல் செவ்வாய் இருக்குது 12ல் செவ்வாய் இருக்குன்னு சொல்லி செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளையத்தே நாங்கள் தேடுறோம்ப்பா, கண்ணை மூடிக்கிட்டு தேடுறோம்ப்பா, வருஷக்கணக்காக அப்படின்னு போய் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரியா? அடுத்தபடியாக நம்ம அடுத்து என்ன லக்னம் பார்ப்போம்? மகர லக்னம் பார்ப்போம் இல்லையா? நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி இருக்கட்டும், ஒரு வேலையை உருப்படியாக முடிச்சோம்னு இருக்கட்டும். மகர லக்னத்துக்கு வருவோம். மகர லக்னம் என்ன செய்யும்? அதுக்கும் அதே மாதிரி சார்ட் வச்சுக்கிடுவோமா? சரி, இங்கே மகர லக்னம். இப்போ இங்கே லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம்னு சிலர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் லக்னத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷமா அப்படின்னா இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை. லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம். சரி, மகர லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதில் ஒரு விசேஷமான பலன் உண்டு. எப்படி தெரியுங்களா? இப்போது இங்கே சனி ஆட்சி ஆகிட்டார்னு வச்சுக்கிடுவோம். மகர லக்னத்துக்கு 2ல் சனி ஆட்சி கூட செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக கல்யாணத்துக்கு ஓகே கொடுக்கலாம். அவங்க லைஃப்பில் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தால் போகும், மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே இது இந்த சனி வந்து வக்ரமாகிறார், 6ஆம் இடத்தில் மறைந்து போகிறார் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா சனி நீசமானால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி நீசமாச்சுன்னா செவ்வாய் சனி பரிவர்த்தனையில் போயிடும். அதனால் 2ஆம் இடங்கிறது வந்து 2ஆம் இட செவ்வாய் பாதிக்காது, ஈவன் சனி நீசமானாலும். அதே இது இந்த சனி இப்படி போய் உக்காந்துட்டாருன்னு வச்சுங்க, 6ஆம் இடத்துல போய் வக்ரமாயிடுறார், 8ஆம் இடத்துல போய் வக்ரமாயிடுறார், 12ஆம் இடத்துல வக்ரமாயிடுறார் அப்படின்ற மாதிரியான பொசிஷன் வந்தால் இந்த செவ்வாய் தோஷம் பாதிக்கும். இல்லாட்டி செவ்வாய் தோஷம் இல்லை, பாதிக்காது. எப்படி பாதிக்காது? நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரம் இருக்கக்கூடாது. சனி 2ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாயோட சேர்ந்துருக்கிறார், லக்னம் மகர லக்னம், தோஷம் கிடையாது. இதில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். சரி, இதே இது 4ஆம் இட செவ்வாய் பாதிக்குமா அப்படின்னாக்கா அதுவும் பாதிக்காது, அதுலேயும் பாதிப்பு கிடையாது. இது 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், அப்புறம் எங்கிட்டு போய் பாதிக்கிறது? அவர் வந்து ருசக யோகத்துக்கு போயிடுவார், அதனால் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, 4ல் செவ்வாய் உட்காந்து அவர் ஆட்சியாக நிற்கிறது அம்புட்டு பெரிய யோகம். நாடிய 4ஆம் தானம் நச்சுப ராசியாக தேடிய 4ஆம் கூலோன் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய் தானும் பதிந்திட. பாருங்கள், 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்காரணும், பாடிய செவ்வாய் தானும் பதிந்திட அநேக சேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லி அப்படின்றேன். அப்படி யோகத்தையும் சொல்கிறேனே தவிர தோஷத்தை சொல்லலை. ஸோ அந்த பக்கமும் வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது தோஷம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். சரி, 7ல் நிற்கிது, இது தோஷம் ஐயா அப்படின்னாக்கா இந்த நீசம், ஏன்னா 7ல் செவ்வாய் நீசம், இந்த நீசத்துக்கு பங்கமாச்சுன்னா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிரும். நீசம் மேலே நீசமாச்சுன்னா மாட்டிக்கணும், செவ்வாய் தோஷம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, மேலும் நீசமாகிறதுங்கிறது இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஆயிடுவார். அதனால் சந்திரனை கொண்டு போய் 12ஆம் இடத்துல வச்சோம்னா, இப்போ பாருங்கள் இந்த காம்பினேஷனில் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சந்திரன் விருச்சகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த தோஷம் பாதிக்காது. ஆனால் இந்த சந்திரன் வந்து தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த தோஷம் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? செவ்வாய்க்கு 6ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம், நிச்சயமாக பாதிக்கும். அப்போது இப்படி செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா ஒரு செவ்வாய் தோஷம் இருக்க வரணத்தையும் பார்க்கணும். இதே இது வந்து செவ்வாய் வந்து இப்படி இருக்கார், சந்திரன் வந்து விருச்சக சந்திரனாக இருக்கார், அல்லது ரிஷப சந்திரனாக இருக்கார், அல்லது கடக சந்திரனாக இருக்கார் அப்படின்னா இதுக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. சரியா?
அப்போது இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் இட செவ்வாய் கண்டிப்பாக பாய்ச்சிப்பிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இல்லை. இப்போ 8ஆம் இட செவ்வாயை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னம்னாக்கு சூரியன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கலாம்னு தானே வருது. அதனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காரணம், அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா அது யோகமில் வளம்பெறும் லக்கினாதி வன்மையாய் ஆட்சி உச்சம் களங்கரும் பொன்னன் முந்தி கருத்துடன் இருகன் நோக்கில் அளம்பெறும் அஷ்டமாதி அசைவிலாத ஆட்சி பெற்றால் இலங்கிய முனியகழா இவனுக்கு ஆயுள் 100ன்றானே. அதனால் அது நல்லபடியாத்தையும் சொல்லுமே தவிர நெகட்டிவாக சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. இப்போ அந்த வகையிலையும் 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. இப்போ 12ஆம் இட செவ்வாய் பாதிக்குமா அப்படின்னாக்க இந்த குரு நீசமாகாமல் வக்ரமாகாமல் இருந்தால் இதில் பெருசாக பாதகம்னு இல்லை. ஆனால் செவ்வாய் தோஷம் உள்ள வரணத்தையும் பார்த்து கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே இது குரு ஆட்சியாவோ உச்சமாவோ ஆயிட்டால் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத மாப்பிள்ளைக்கு கொடுத்தாலும் பொண்ணுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். இப்படி இருக்கார். மூலத்திரிகோணத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அது 12ஆம் இடமா இருந்து அங்கே கூட செவ்வாய் நிற்கிறதுங்கிறது பாதிக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்படி இருந்தாலும் பாதிக்காது சார். மீனத்தில் குரு உட்காந்து அந்த இது மகர லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் உட்காந்து மீனத்தில் குரு இருந்தாலும் அது பாதகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் கடகத்தில் அப்படின்னாலும் இதனால் பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் 7, 8ல் கூட விதிவிலக்குகள் உண்டு. எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல சுத்தமாகவே செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி 8ங்கிறத விட 7ல் தான் கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். 8ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் இருக்கனால செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க குரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது விதிவிலக்குகள். குரு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால் நிச்சயமாக அவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரியா? அப்போ எடுத்ததும் செவ்வாய் இருக்குது பாதிக்கும், செவ்வாய் இருக்குது பாதிக்கும்ன்ற மாதிரியான பாயிண்ட்டை விட்டுட்டு இந்த சொல்கிறாங்கல்ல குமார் வீரபத்ரன், நாங்கள் பயப்படலை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதையும் சொல்லிக்கிருக்கேன்ல. சரி, இப்போது இதே இது நம்ம மகர லக்னத்துக்கு பார்த்துருக்கோமா, தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிடுவோமா. தனுசு லக்னத்துக்கு என்ன செய்ய போகுது செவ்வாய்? இப்படி வாங்க. லக்னம் தனுசு. தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமா? இப்போ நீங்களே சொல்லிடலாம் இதில் செவ்வாய் தோஷம் இல்லை. சரி, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமா? இதில் செவ்வாய் தோஷம் வராது. அந்த சந்திரன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். சந்திரன் செவ்வாயை பார்த்தாலே போதும். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருந்தால் கூட அந்த செவ்வாய் தோஷம் அடிபட்டு போயிடும். சரி, அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த செவ்வாய் பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கும். குரு கூட இல்லாமல் இருந்தால். குரு கூட இருந்ததுன்னா பாதிக்காது. செவ்வாய் தோஷம் இல்லாத மாப்பிள்ளைக்கே கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்த்துட்டா கூட போதும். இப்படி கண்ணிலேருந்து குரு பார்த்தா கூட போதுமானது தான். சரியா? அப்போது இந்த 4ஆம் இட செவ்வாய் அப்படிங்கிறதுல அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. 8ஆம் இட செவ்வாய்க்கும் விதிவிலக்குகள் உண்டு. இந்த 7ஆம் இட செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பஞ்சாயத்தான விஷயம். என்ன காரணம்னா இதில் செவ்வாய் தசை நடக்காமல் இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னால் இங்கே புதன் உச்சமாகவோ ஆட்சியாவோ இருக்கார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். என்ன காரணம், ஆல்ரெடி பாதகஸ்தானம் ஆகிடுது இல்லையா. லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 12க்கு அதிபதி போய் நிற்கிறார். அப்போ அந்த தாம்பத்திய சுகங்கிறதுல பாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். இது 7ல் செவ்வாய் நிற்கிறதுங்கிறது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இதே இது 8ல் செவ்வாய் நிற்கிறது. சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் செவ்வாய் தோஷத்துக்கான அமைப்பு இருக்காது. 12ல் இருக்கிறது செவ்வாய் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் தோஷம் இல்லை. சரியா? இப்போ இதில் இந்த உச்சம் பெற்ற செவ்வாய், இந்த பக்கம் ஆட்சி பெற்ற செவ்வாய், இப்படி 2 பக்கமுமே வலுவான கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ஒன்றும் பாதிக்காது. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. இப்போ செவ்வாய் ஒரு எடுத்துக்காட்டாக 4ஆவது வீட்டில் நிற்கிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதில் இப்படி நிற்கிறார். குரு 12ஆம் இடத்துல நிற்கிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல நிற்கிறார். செவ்வாய்க்கு 12ல் குரு, சுக்கிரன் 2ல் நிற்கிறார்னு வச்சுக்கிடுவோமே. இப்படி வந்துருச்சுன்னா இது சுபகத்திரி யோகத்துக்குள்ளே வந்துடும். இந்த செவ்வாய் ஒன்றும் பெருசாக பாதிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் செவ்வாய், நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். இந்த அமைப்பில் அதாவது நான் சொல்கிறது பர்டிகுலராக எந்த லக்னமாக இருந்தாலும் சுபகத்திரி யோகத்தில் அந்த செவ்வாய் மாட்டுதுன்னா அதனால் ஒன்றும் பெரிய பாதகங்கள் வரப்போகிறது இல்லை. ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னதும் உசுராபத்தை கொடுத்துரும், நோய் நொடியை கொடுத்துரும், குழந்தை இல்லாமல் பண்ணிடும், அல்லது வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சு போயிடும், பிரிஞ்சு போயிடுவாங்க, டைவர்ஸ் ஆகிடும், செத்து போயிடுவாங்க, என்னமும் கிடையாது.
அப்போது இந்த மாதிரியான விதிவிலக்குகள் நிறையா இருக்கிறதுங்கிறதுனால தான் செவ்வாதோஷம் இருக்குது, நாங்கள் தான் பண்ணு, எங்களுக்கு தான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. அது இந்த மாதிரியான நிறையா விதிவிலக்குகளுக்குள்ளே மாட்டி வரையில் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இது சரியாக வந்துடுது. அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7 8 12ல் 2ஆம் இடம் 12ஆம் இடம் விதிவிலக்குகள் இல்லாமல் எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் இது செவ்வாதோஷம் இல்லைங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல 7 தான் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நல்லா இருந்தால் போருமானது. இதில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுக்கு விலக்கு சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு. சரி, இப்போ விருச்சக லக்னத்தை எடுத்துக்கிடுவோம். விருச்சக லக்னத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ விருச்சகம் இருங்க வரேன். லக்னம் விருச்சக லக்னம். இப்போ இதுக்கு செவ்வாய் என்ன செய்யும்ப்பா அப்படின்னாக்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இப்படி வச்சுக்கிடுவோம். இது குரு கூட இருந்ததுனால், குரு பார்த்து இருந்ததுனால், அல்லது ராகு எது சம்மந்தம் இருந்ததுன்னா செவ்வாய் இல்லைன்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் மற்ற வகையில் வேறு எந்த கிரகமும் பார்க்கலங்கிற பட்சத்தில் அல்லது குரு பார்க்கலைங்கிற பட்சத்தில் இதை செவ்வாதோஷம்னே எடுத்துக்கணும். அதே இது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், இதுவும் செவ்வாதோஷம் தான் எடுத்துக்கிறேன்னா. அதே இது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னாக்க இங்கேயும் செவ்வாதோஷம் தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது எப்படின்னா, இப்போ சுக்கிரன் 7க்கு அதிபதி 7ல் ஆட்சியாகி நிற்கிறார், கூட செவ்வாய் நிற்கிறார். இப்போ சுக்கிரதசை நடந்தால் எப்படி இருக்கும், செவ்வாதசை நடந்தால் எப்படி இருக்கும்? யாருக்கு? விருச்சக லக்னக்காரங்களுக்கு. சுக்கிரதசை நடந்ததுன்னா 7ல் சுக்கிரன் வர்றது காரகோ பாவனாஸ்தி ஏற்பட்டு குடும்பத்தை பிரிச்சிருமா? செவ்வாய் தசை நடக்கல 7ல் செவ்வாய் தோஷம் குடும்பத்தை பிரிச்சிருமா? அல்லது 7ல் செவ்வாய் சுக்கிரன் நிற்கிறதுங்கிறதுனால கேரக்டர் வைஸ் ஒருத்தரை மாற்றிருமா? ஏன்னா சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதிகள் உழன்று இந்த பாரதனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமேன்றானே, அப்படி எதுவும் ஒழுக்கம் தவறி போயிருமா அப்படின்னாக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி சுக்கிரன் 7ல் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று தசை நடத்துது இல்லையா? இப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா காரகோ பாவனாஸ்தி வேலை செய்ய மாட்டார். ஏன்னா 7ல் 7க்கு அதிபதி ஆட்சி, அதனால் அங்கே காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. இன்னும் சொல்லணும்னா இப்படி 7ல் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் இருக்கிற ஜாதகர்கள் அமைஞ்சிருக்க வாழ்க்கை துணையை பாருங்கள். அது பொண்ணாக இருந்ததுன்னா அப்படி அம்புட்டு அழகான மாப்பிள்ளை வருவார். அது மாப்பிள்ளை ஜாதகமாக இருந்துச்சுன்னா அம்புட்டு அழகான பொண்ணு வரும். அப்போது அது மாதிரியான அமைப்பில் இருக்கிறது சுக்கிரன் 7ல் இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது பர்டிகுலராக இந்த லக்னத்துக்கு. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் தசை நடந்ததுன்னா சுக்கிரன் ஆட்சியாகி நிற்கிறனால நிச்சயமாக நல்ல விதமாக பிரித்து வைக்குமே தவிர, ஈவன் நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தையே சேர்த்து வச்சா கூட அவங்கள நல்ல விதமாக பிரித்து வைக்குமே தவிர அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை ஓட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி பிரித்து விடாது. அது மாதிரியான பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு போகாது. அப்போது விருச்சிக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது, யோகமாக தான் இருக்கும். ஈவன் செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த ஜாதகர்களுக்கு, அதாவது விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 7ல் நிற்கிற செவ்வாய் சுக்கிரன் மட்டும் இங்கே தான் ஆட்சியாக இருக்கணுங்கிறது இல்லை. 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் சரித்தியான், அல்லது மீனத்தில் உச்சமாக இருந்தாலும் சரித்தியான், எப்போ இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாய் திசை அப்படிங்கிறது நெகட்டிவான இம்பேக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். சரி, இதே செவ்வாய் 8ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ இது செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே செவ்வாய் 12ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அப்போது நம்ம எடுத்ததும் ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னதுமே உடனே செவ்வாய் தோஷம் பாதிக்கும். அது விருச்சிக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் எதுனா 7ல் செவ்வாய் இருக்கா, ஐயா அது அவ்வளோதான் ஐயா செவ்வாய் தோஷம் தாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்லணும்னா சுக்கிரன் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஆட்சியாக இருந்து செவ்வாய் கூட இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தாரதோஷத்தையும் உருவாக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ல் செவ்வாய் சுக்கிரன் நின்றுச்சுனாக்கா அவங்களுக்கு தாரதோஷம் உருவாகும். அதுக்கு வேறு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. இதே காம்பினேஷன் தான், ஆனால் வேறு மாதிரி இருக்கணும், வேறு லக்னத்தில் இருக்கணும். இருந்துச்சுனாக்கா அப்போ அடி வாங்கும். ஆனால் இந்த லக்னத்துக்கு அடி வாங்காதுங்கிறது தான் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ நம்ம இது விருச்சகம் வரைக்கும் போயிருக்கோமா? அப்போ அடுத்தது துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிடுவோம். துலா லக்னம். அதாவது வீடியோ ஸ்மூத்தாக போதான்னு பார்க்கணும்ல. தமிழ் சேனல் ஆரம்பித்தோம்னா எங்கனையாவது ஒரு பக்கம் தகராறாகி நின்றுக்கிறேன். சரி, இப்போ லக்னம் துலா லக்னத்தை எடுத்துக்கிறோம்.
துலா லக்னத்துக்கு இப்போ நீங்களே சொல்லிடலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், தோஷம் கிடையாது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், தோஷம் கிடையாது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், தோஷம் கிடையாது. அப்போ பாருங்கள், இந்த துலா லக்னக்காரர்களுக்கு மட்டும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 ஸ்தானத்துலேயும் செவ்வாய் தோஷம் கிடையாது சார். எப்படி? அப்போது இவங்களுக்கு எங்கே தான் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்யா, 12ல் இருந்தால் தோஷம்யா, அப்படித்தையா. அப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 2லேயோ 7லேயோ 4லேயோ இருக்கக்கூடிய செவ்வாய் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. 8, 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் இந்த இடத்த பற்றி சொல்லல ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது கன்னியில் செவ்வாய்னு இருக்கிறதா, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. எங்கிட்டு போய் கடல் வத்துறது? இங்கே புதன் உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அப்படி புதன் ஆட்சியாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோமே, இங்கே ஒன்றும் கடல்லாம் வத்தாது, கன்னி செவ்வாய் கடல்லாம் வத்தாது. புதன் இப்படி இது செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருந்தால் கூட பிரச்சனை தீர்ந்து வச்சு, அப்பையும் வத்துறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை. இது வந்து சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, பழமொழி சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர அப்படிலாம் ஒன்றுங்க. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னாக்கும் கண்ணியில் செவ்வாய் வச்சு பிறந்தவன் பூரா பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்காக போயிடுவேன் அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது. எத்தனையோ கன்னி செவ்வாய் இருக்கிறவங்க சொத்துவத்தோட பிரமாதமாக பிழைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கன்னியில் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் நின்றுச்சுன்னா இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம். 8ஆம் இடத்துல ரிஷபத்தில் நின்றுச்சுனால் அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்துக்கலாமே தவிர, மற்றபடி செவ்வாய் தோஷங்கிறது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடத்துல 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் பாதிக்கிறது இல்லை அப்படின்றது தான் அனுபவத்தில் வர்ற உண்மை. சரி, இப்போ கன்னியா லக்னத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து எங்கே இருந்தால் பாதிக்கும், எங்கே இருந்தால் பாதிக்காது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ வந்து செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதாவது இது எல்லாமே வந்து குரு பார்த்தால் இது நிவர்த்தி ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்துருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். நம்ம அந்த கண்டிஷனை தாண்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 2ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது செவ்வாய் தோஷம், 4ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது செவ்வாய் தோஷம். இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்படி நிற்கிறார், செவ்வாயும் குருவும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே செவ்வாய் தசை நடக்கையில் பாதிக்காது. ஆனால் குரு தசை நடந்ததுன்னா குடும்பத்தை பிரிச்சிடும். செவ்வாய் தோஷம் கடுமையாக பேசும். இல்லைப்பா, செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிறது குரு மங்கள யோகம், யோகம்தான். யார் இல்லைன்னா ஸ்வீட்டு நல்லது தான், யார் இல்லைன்னா 400 சுகர் வச்சுருக்கிறவனுக்கு 1/2 கிலோ ஸ்வீட்டை வச்சு வாயில் திணிச்சா என்ன அவன் மண்டியா போட்டுருவான்ல, அந்த கணக்காக இந்த செவ்வாய் குரு அப்படிங்கிறது வந்து இந்த லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, இதை விட ரொம்ப முக்கியமான இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே செவ்வாய் தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் அந்த குடும்பத்தை பிரித்து வைக்கும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இதில் செவ்வாய் தசை நடந்ததுன்னா டெம்பரவரியாக பிரித்து வைக்கும், அதாவது சந்தோஷமாக பிரிஞ்சு நிற்பாங்க. குரு தசை நடந்ததுன்னா வெயிட்டாக அடி விழுவும். அப்போது இப்போ இதில் இன்னொரு டவுட் வரும், ஆஹா என் ஜாதகத்தில் குரு இருக்கே ஐயா இல்லை அப்படின்னாக்க இருக்கட்டும், குரு தசை வரணும், அந்த குரு வக்ரமாகாமல் இருக்கணும். சரியா? அப்படி இருந்தேன். அதே மாதிரி குருவுக்கு நட்சத்திர கால் கொடுத்தவன் நீசமாகாமல் இருக்கணும், அல்லது நட்சத்திர கால் கொடுத்தவன் வக்ரமாகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தோஷமும் கரெக்டாக வேலை செய்யும். சார், ஒரு இது தெஃப்டே பண்ணணுன்னா கூட, ஒரு தவறே பண்ணணுன்னா கூட அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமையில தான் பண்ண முடியும், எல்லா டைமும் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கணும்னு இருந்தால் கூட அந்த குரு பர்ஃபெக்டாக பங்கமாகாமல் ஆட்சியாக நின்றுச்சுன்னா நிச்சயமாக அது வந்து நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். அது வந்து வயசு காலங்களில் வரணும். கல்யாணம் பண்ணி ஒருத்தர் 25 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு, 65 வயசில் குரு வருது அப்படின்னாக்க என்ன செய்யும்? இந்த எங்கள் அப்பனை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, நீயே வச்சு பார்த்துக்கடா, நான் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அதாவது இப்படி பிரித்து போடுவாங்க. எது இந்த வயசான காலத்தில் வந்துச்சுன்னா. அதே இது ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகுது, 30 வயசில் வந்து இந்த குரு தசை இந்த மாதிரி வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? கன்ஃபார்மாக அவங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, முழுமையான ஆட்சியாக இருந்தால். அதே இது செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா பிரிக்காது சார். அதான் அதில் பெரிய பியூட்டி. 3 8க்கு அதிபதி தான், ஆனால் குரு கூட இருக்கிறதுங்கிறதுனால பிரிக்காது. இந்த குரு பாதகாதிபதி இல்லையா அப்படின்னா பாதகாதிபதி தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக செய்வார். எப்படி? குரு வந்து முழு சுபகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்டில் வெயிட்டாக செஞ்சுருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது குருமங்கள யோகத்தை கொடுக்கறதுனால அந்த பீரியட் வந்து அவங்களுக்கு சொத்து பத்தில் வளர்ச்சியாகத்தான் இருக்குமே தவிர தேய்வாக இருக்காது. ஸோ அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே. 4ல் நிற்கிற செவ்வாயை வந்து இந்த குரு வலுவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2ல் நிற்கிற செவ்வாய் தோஷம்னு சொன்னோம். 7 சொல்லிட்டேன். 8ஆம் இடத்துல செவ்வாய்னா தோஷம் கிடையாது. இங்கே வந்து எந்த கண்டிஷனும் அப்ளை ஆக வேண்டியதில்லை, தோஷம் கிடையாது. 8ல் செவ்வாய் நிற்கிறது தோஷம் கிடையாது. 12ல் செவ்வாய் நிற்கிறது தோஷமா? இல்லை.
ஏன்னா அது சூரியன் வீடு. அதனால் 12ல் செவ்வாய் நிற்கிறதுங்கிறதும் தோஷமாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லும். ஸோ அந்த வகையில் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் செவ்வாய் நிற்கிறதுங்கிறது வந்து சூரியன் வீட்டில் நிற்கிறனால தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ இதே இது வந்து அடுத்து வந்து இதுக்கு வாங்க, சிம்ம லக்னத்துக்கு வாங்க. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். இது செவ்வாய் தோஷமா அப்படின்னா செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். சரி, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இது செவ்வாய் தோஷமா? ஆமாம், இது வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் தோஷம் கிடையாது, கரெக்டாக சொல்லணும்னா. ஏன்னா ஆட்சி வீட்டுக்கு வந்துடுதில்ல. ஸோ 4வது வீட்டில் வந்து செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு இருந்துச்சுன்னா அது வந்து தோஷம் கிடையாது. சரி, 7வது வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷமா? செவ்வாய் தோஷம் தான் 7வது வீட்டில் இருந்தால். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதே அதில் சூட்சுமம் என்ன தெரியுமா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7ல் செவ்வாய் சனி இருக்குது. இப்போ வந்து இது பாதிக்குமா அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில் ட்ரபிள் பண்ணலாமே தவிர, ஆனால் பொருளாதாரத்தில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். எது? செவ்வாயும் சனியும் சேர்ந்து 7ல் நிற்கிற சிம்ம லக்னத்துக்கு நூதன விளங்கி 7ல் நுடங்கிய சனி செய்கூடில் மாதன ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளோன்னா பெரிய ஆளாக வந்துடுவான். அப்போ 7ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துக்கு பாதிக்குமா அப்படின்னாக்க, செவ்வாய் தோஷங்கிற ஆஸ்பெக்டில் இங்கே பாதிக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்றது வந்து அதே மாதிரி தான், 8ல் செவ்வாய் தோஷம் உண்டு. சரி, இப்போ 12ல் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே சந்திரன் ஆட்சி உச்சமாயிட்டா செவ்வாய் தோஷம் கிடையாது, அப்படி இல்லைன்னா செவ்வாய் தோஷம் உண்டு. சரி, இப்போ இந்த செவ்வாய் தோஷம் எல்லாமே, அதாவது 4ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் செவ்வாய் கிடையாது. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா சந்திரன் நல்லா இருந்ததுன்னா தோஷம் வந்து இல்லை. அதே மாதிரி 8லையும் 7லையும் இருக்கிறதுங்கிறது செவ்வாய் தோஷம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிடணும். இதுதான் வந்து சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷத்துக்கான கண்டிஷன்ஸாக எடுத்துக்கிடலாம். சரி, அடுத்தபடியாக நம்ம கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிறோம். கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எங்கே இருந்தால் தோஷம், எங்கே இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவோம். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார் சிம்மத்தில். இங்கே செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அதுலேயும் இன்னும் சூரியன் ஆட்சியாக இருந்ததுனாக்க இவங்களுக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது சார், இடுகதிர் செவ்வாய் கூடி அதெல்லாம் வேலை செய்யாது இங்கே. சரி, இப்போ சூரியன் நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்போது? செவ்வாய் தசையில் வராது, வந்தால் சூரிய தசையில் தான் ட்ரபிள் வரும், செவ்வாய் தசையில் ட்ரபிள் வராது. அதனால் சிம்ம வீட்டில் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் கிடையாது. 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கலாமா? நான் எடுத்துக்கிடலாம். ஆனால் இங்கே உச்ச வீட்டில் இருக்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த செவ்வாய் தசை நடக்கலைன்னா ஒரு இம்மி கூட பாதிக்காது. இன்னும் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். பொதுவாக 7ல் செவ்வாய் இருந்தாலே சர்ரு புர்ருன்னு கோவப்படுற மாதிரி, வேகமாகிற மாதிரி, கோவம் வந்துட்டால் உடம்பு அப்படியே வைப்ரேஷன் ஆகிற மாதிரியான வேகம்லாம் இருக்கும் சிலருக்கு. ஆனால் இந்த கடகலக்னக்காரங்களுக்கு 7ல் செவ்வாய் உச்சமான பாருங்கள், அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, கம்முன்னு இருப்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியாது. சிலர் பார்த்துருக்கீங்களா? அப்படி என்னதையாக நீங்கள் வந்து ஜோக்கடிங்க, என்னதையாக வந்து கோவமாக பேசுங்க, என்னதையாக அவனை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், என்னமும் முடியாது. காம்பவுண்டு செவரு மாதிரியாக நிப்பாண்டானான்னு அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. அப்படி கின்னுன்னு இருப்பாங்க. நம்ம பேசுனது புரிஞ்சுதா புரியலையா, தெரிஞ்சுக்கிட்டே விவரமாக கேட்குறானா அல்லது தெரியாமத்தையும் கேட்குறானா அப்படின்றது எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதில் அந்த மாதிரியான அமைப்பு. 7ல் செவ்வாய் இருந்தால் சிலருக்கு இது நடக்கும். சரி, இங்கே வந்து 7ல் செவ்வாய் வந்து பாதிக்குமா அப்படின்னாக்கா அதெல்லாம் பாதிக்காது, செவ்வாய் தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் சனி 7ல் இருந்தால் பாதிக்குமா அப்படின்னாக்க, இங்கே சனி தசை நடந்தால் வேணால் பாதிக்கலாமே தவிர செவ்வாய் தசையில் பாதகம் இல்லை, பாதிக்காது. இப்படி சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா. சரி, அப்போது லக்னத்துக்கு வந்து கடக லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது, 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 7ல் இருந்தால் தோஷம் இல்லை, 8ல் இருந்தால் இது செவ்வாய் தோஷம்தான். சனி ஆட்சியாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் செவ்வாய் தோஷம்தான். அதே மாதிரி 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான். இதுதான் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷத்துக்கான அந்த ரீடிங்ஸாக எடுத்துக்கிடலாம். இதே இது வந்து மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு வரையில் 2ஆம் வீட்டில் இருக்கார். இங்கே சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால், ஆட்சி உச்சமாக இருந்தால் இவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிக்கும். அதே இது 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்போ 7ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்க இங்கேயும் செவ்வாய் தோஷம் இருக்குது. இதை வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, இப்படி சிம்மத்திலேருந்து 5ஆம் பார்வையாவோ அல்லது மேஷத்துலேருந்து 9ஆம் பார்வையாவோ இருக்கார் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை, இங்கே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் இப்படி 7ல் செவ்வாயும் குருவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மிதுன லக்னத்துக்கு, இங்கே செவ்வாய் தோஷம் சிக்கலான விஷயம். செவ்வாய் தசை நடந்தாலும் பிரச்சனை வரும், செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை வராது, குரு தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை வரும், பிரிவினை வரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகத்துக்கு செவ்வாய் தசை பிரச்சனை பண்ணாது. அப்போ செவ்வாய் தசை கிராஸ் பண்ணுறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் குரு தசை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். அப்போது
இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னாக்க 7ல் குரு உட்காந்துட்டா செவ்வாய் தோஷம் இல்லை, குரு பார்த்துட்டா செவ்வாய் தோஷம் இல்லை, மற்றபடி செவ்வாய் தோஷம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் உண்டு. அப்போ 8ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் இருந்தால் தோஷம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த இதில் இதுக்கு வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ், வேறு எந்த கண்டிஷனும் தேவையில்லை, செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே இது 12ஆம் பாவத்தில் இருக்கா அப்படின்னாக்க 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம் தான். இதுதான் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போது ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கங்க. ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம்? 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தோஷம் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஈவன் புதன் உச்சமானால் கூட இதுக்கு தோஷம் உண்டு. சரி, 4ஆம் இடத்துல இருக்குது. இங்கே தோஷம் இருக்குமா? இங்கே தோஷம் கிடையாது. ஈவன் சூரியன் கூட இருந்தாலும் தோஷம் கிடையாது. சரி, 7ஆம் இடத்துல இருக்குது. இங்கே தோஷம் இருக்குமா? இங்கே கிடையாது, செவ்வாய் தோஷம் இல்லை. ஈவன் தசை நடந்தால் கூட ஒன்றும் பாதிக்காது. சரி, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இங்கே தோஷம் இருக்கா? கிடையாது. அப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 3 இடத்துல எங்கே இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை ரிஷப லக்னத்துக்கு. 8ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. சரி, இப்போ இதில் குரு கூட இருக்கார் அல்லது குரு பார்க்குறாரு அப்படின்னாக்க இப்போ செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாய்க்கு நிவர்த்தி ஆகி போச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி அந்த ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன மாதிரியான இடத்துல இருந்தால் செவ்வாய் பாதிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு. அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை அந்த பல்ஸ் படிக்கிறது அவ்வளோ கரெக்டாக படிக்க முடியும். அதை விட்டுட்டு இது ஒரு சிலருக்கெல்லாம் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கும், செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சியாக இருப்பான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், செவ்வாய் தோஷம் இல்லைங்கிற பாயிண்டில். ஆனால் செவ்வாய் இருக்குன்னே தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக செவ்வாய் இல்லை, ஆனால் செவ்வாய் இருக்கிற ஜாதகமாக தேடினாங்கன்னா அமையாது, அப்பையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். சரியா சார்? பென்சிலில் எழுதுகிறவனுக்கு பேனாவை கொடுத்தா என்ன செய்வான்? அவன் திணறத்தையும் செய்வான். பேனால் எழுதுகிறவனுக்கு பென்சிலை கொடுத்தா, மைக்ரோடிப் பென்சில் கொடுத்தா கூட ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான். சீவி எழுதிக்க அப்படின்னு கொடுத்தோம்னா இப்படி அது மாதிரி பொருந்தாத ஒரு மேட்சிங் இழுக்கிறதுங்கிறதுனாலையும் டைம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு, மேரேஜ் டிலே ஆகிறதுல. எனவே மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னு எடுத்துகிட்டா 2ல் இருந்தால் தோஷம்தான். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தோஷம் இல்லை, இல்லாட்டி தோஷம்தான். 7ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது செவ்வாய் தோஷம்தான். 8ல் இருக்கிறது தோஷங்கிறதே கிடையாது வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ். அதே மாதிரி 12ல் இருக்கிற செவ்வாய் தோஷம்தான். குரு பார்வையோ குரு சேர்ந்துருந்தாலோ, ஈவன் இந்த இடத்துல குரு ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போது குரு ஆட்சியாக இருந்தாருன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. சரி, குரு பார்த்துட்ருக்காரு அப்படின்னாலும் அப்பையும் நிவர்த்தி ஆகிடும். ஸோ அதான் மேஷ லக்னத்துக்கான கண்டிஷன். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் செவ்வாய் தோஷங்கிறது விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. 8ல் செவ்வாய்க்கு வித்தவுட் எனி ஹெசிடேஷன் வி கேன் கம் த கன்க்ளூஷன் தெர் இஸ் நோ செவ்வாய் தோஷம் அப்படின்னு வந்துடலாம். 7ல் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு எடுத்துக்கிடலாம். 2ல் செவ்வாய் இருக்குது, 4ல் செவ்வாய் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் எடுத்துக்கலாம். இப்படி தான் சார் செவ்வாய் தோஷம் 12 லக்னத்துக்கும் பிரித்து எடுக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷம் தான் விட்டுரு, அதுக்கு மேலே இன்னும் பேசாத, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷன், குழப்பம் இதெல்லாம் வந்துடுது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நிறையா நம்ம மக்கள் கமெண்ட் அடித்து தட்டியிருக்கா. இது எதுக்குமா பெருமைக்கு போடுற கமெண்டா? டிடின்னு ஒருத்தர் ஓட்டிருக்கா. என்னத்துக்கு எத்தனை கமெண்ட் ஓட்டிருக்கீங்கன்னு தெரியல. நானும் நிறையா கமெண்ட் வருதுன்னு சொல்லிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சிங்கிள் கமெண்ட் போட்டாலே போருமானது. செவ்வாய்க்கிழமை பிறந்து செவ்வாய் 12ல் இருந்தால் செவ்வாய் திசை எப்படி இருக்கும்? செவ்வாய் திசையெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம திசையை பற்றி இப்போ பேசலாம். விஷயம் என்னென்னா, இந்த இதில் ஒரு அவேர்னஸ் வேணும். அதாவது செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய் தோஷம் இருக்குமா அப்படி ஒரு குழப்பம். செவ்வாய்க்கிழமைக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? இப்போ மைசூர் பாக்கு அப்படின்னா புட்டா உள்ள என்ன மைசூராக இருக்குது? இல்லை, பேர் தானே மைசூர் பாக்கு. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தால் உடனே செவ்வாய் தோசை இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. சரியா? அடுத்தது கேன்சர் அசண்டன்ட் மார்ஸ் வீனஸ் இந்த 7th ஹவுஸ் வித் ஜூபிட்டர். இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேனே பிரீத்தி, இப்போ தான் சொன்னேன். அடுத்து டியூஸ்டேயில் பிறந்தால் விதி விலக்கா? டியூஸ்டேயில் பிறந்தால் விதி விலக்கா? ஆடேங்கப்பா விக்னேஷே, எங்கேயோ போயிட்டீங்க. அதாவது சிக்கல்னு சொல்கிறத விட அது எஸ்கேப்னு சொல்கிற மெத்தடுக்கு வந்துட்டீங்க. பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ரீம் லைனில் இருக்கீங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை, விதிவிலக்குகளுக்குள்ளே வர்றதுக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். இன்னும் நிறையா கொஷின் போட்டிருக்கீங்க. நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா டைம் நிறையா ஆயிரும். அப்படிங்கிறதுனால கமெண்ட்ஸை நம்ம இன்னொரு செக்ஷனில் பார்க்கலாம். இடையில நிறையா கேப் விழுந்துருச்சு. அது கூட நம்ம
ஜெர்மனி வேதவியாஸ் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னமோ உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு அவங்க கேட்குறாரு. இல்லைங்க, இந்த வெளியில் போய் ரவுண்ட் அடிச்சதில் டைம் ஆகிப்போச்சியா, நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்தாச்சு. எனிவே விக்னேஷ் கொடுத்துருக்காரு, விட்டால் செவ்வாய்னு பேர் வச்சாலே செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. செவ்வாய்னு பேர் வைக்கலாம், வைக்கக்கூடாதா? சரி, எனிவே அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் நிறையா உட்கருத்து இருக்குது. நீங்கள் திருப்பி அதை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக தெரியும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது, ஒரு லக்னத்துக்கும் ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது எப்படி பாதிக்கும், எப்படி பாதிக்காது. அது ஆட்சி உச்சம் இல்லைன்னாலும் அந்த செவ்வாய் இதாக இருக்கும், அதனால் சாதகமாக வேலை செய்யும், தோஷமாக வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். அதாவது இதை விரித்து சொல்லிகிட்டே போனால் ஒரு லக்னத்துக்குமே ஒரு மணி நேரம் எபிசோடாக இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அது மாதிரி இல்லாமல் நம்ம ஷார்ட்டில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிவே இதை கூர்ந்து கவனித்தாலே நம்ம செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.